अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين अम्बिया दुनिया में आते हैं। அடியார்களை இறைவனது அருகில் கொண்டு வருவதற்காக உலகில் நபிமார்கள் வருகின்றனர். அடியார்களை அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்பவர்களாக்குவதற்காக வருகின்றனர். அடியார்களை இறைவன் கூறிய வழியில் நடத்தி செல்வதற்காக வருகின்றனர். இவர்களுள் நமது எஜமானரும் தலைவருமான ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான போதனையுடன் வந்தார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு இறக்கப்பட்ட போதனையை உலகில் பரப்பும் கடமையை நிறைவேற்றினர். அவர்கள் கொண்டு வந்த தூது செய்தியை உலகில் பரப்பும் கடமையை அவர்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றினார்கள் எனில் அதற்கு ஈடு இணை இல்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளில் உள்ள நாடோடிகளுக்கும் கூட உண்மையின் தூது செய்தியை சென்று சேர்த்தார்கள். அடிமைகளுக்கும் உண்மையின் தூது செய்தியை சென்று சேர்த்தார்கள். அரபு தலைவர்களுக்கும் எந்த பயமுமின்றி உண்மையின் தூது செய்தியை சேரச் செய்தார்கள். பெரும் பெரும் மன்னர்களுக்கும் உண்மையின் தூதை கொண்டு சேர்த்து இறைவனின் இபாதத்தின் கடமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஊட்டினார்கள். பிறகு இந்த மகத்தான பணியை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் செய்தார்கள். பிறகு அன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை தாசராக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோன்ற செய்தான். அன்னார் மீண்டும் அந்த மகத்தான பணியை புதுப்பித்தார்கள். உலகை இறைவன் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹ்வின் வழியை எவ்வாறு தேட வேண்டும் என உலகிற்கு கூறினார்கள். எவ்வாறு அவனை அடைய முடியும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வை அடையவும் அவன் வரை சென்றடைய விருப்பமும் இருக்குமெனில் முழுக்க முழுக்க இஸ்லாம் மட்டுமே இறைவன் வரை கொண்டு சேர்க்கும் மார்க்கமாகும். அவர்கள் மற்ற மார்க்கத்தினருக்கும் இந்த அழைப்பை விடுத்தார்கள். ஒரு உருது கவிதையில் கூறுகிறார்கள், வாருங்கள், இங்கேதான் இறை ஒளியை பெறுவீர்கள். பிறகு ஓரிடத்தில் தமது நூலில் கூறுகிறார்கள், உலகில் உள்ள மார்க்கங்களை ஆழமாக நோட்டமிட்டால் இஸ்லாம் தவிர வேறு எல்லா மதங்களும்
தம்மிடம் ஏதாவது ஒரு தவறை வைத்திருப்பது தெரிய வரும். இந்த எல்லா மதங்களும் ஆரம்பத்திலிருந்தே பொய்யாக இருந்தன என்பதால் அல்ல, இக்காலத்தில் பொதுவாக மார்க்கங்களில் தவறுகள் உள்ளன. அதனை பற்றி கூறுகிறார்கள், இந்த மதங்களெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே பொய்யாகவே இருந்தன என்பதன்று, மாறாக இஸ்லாம் வந்த பிறகு இறைவன் இந்த மார்க்கங்களுக்கு உதவி அளிப்பதை நிறுத்திவிட்டான். அது தோட்டக்காரர் இல்லாத தோட்டம் போன்று ஆகிவிட்டது. அதற்கு நீர் பாய்ச்சுவதற்கும் சுத்தம் செய்யவும் எந்த ஏற்பாடும் இல்லாமல் போய்விட்டது. எனவே சிறிது சிறிதாக அதில் சீர்கேடுகள் உருவாகின. எல்லா கனிதரும் மரங்களும் காய்ந்து போய்விட்டன. வெறும் முட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. மார்க்கத்தின் அசல் வேறாகிய ஆன்மீகம் முற்றிலும் போய்விட்டது. வெறும் சொற்களை தவிர வேறு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. பிறகு ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இஸ்லாம் கடைசி ஷரியத்தாக இருப்பதால் இதில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நேரங்களில் அதனை தூய்மையாக வைப்பதற்கு சீர்திருத்தவாதிகளை அனுப்பினான். எனவே இஸ்லாம் என்ற தோட்டத்தின் அழகை உருவாக்கவும் அதனை பழம் தரும் தோட்டமாக மாற்றுவதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உண்மை பேரன்பருடன் இணைவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இப்போது கடமையாகும். ஏனெனில் இறைவனுடன் உயிருள்ள தொடர்பு இனி அதன் மூலமே உருவாக முடியும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனையை இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலும் சென்றடைய செய்தார்கள். அதுபோன்று அவர்கள் தமது பையத் வட்டத்தில் வந்த சஹாபாக்களின் உள்ளத்திலும் இந்த ரூஹை ஊதினார்கள். இறைவன் பக்கம் வருமாறு உலகிற்கு தூது விடுங்கள், அவனுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். அந்த தொடர்பு இப்போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை தாசருடன் இணைவதன் மூலமே உண்மையான தொடர்பாக இணைய முடியும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வந்தவர்களுள் ஏழை உழைப்பாளிகளும் இருந்தனர். பொறுப்பாளர்கள், விவசாயிகள், கல்வி அறிவற்றவர்கள், கிராமவாசிகள் ஆகியோரும் இருந்தனர். ஊழியர்கள், வணிகர்கள் கூட இருந்தனர். தொழில் செய்வோர் இருந்தனர். நன்கு படித்த மக்களும் இருந்தனர். ஒவ்வொருவரும் தத்தமது தகுதிக்கு ஏற்ப ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையை புரிந்தனர். அன்னாரின் நன்மையிலிருந்து பயன்பெற்றனர். இந்த உண்மையான போதனையை, உண்மையான இஸ்லாத்தை புரிந்து கொண்டு உலகில் தத்தமது வட்டத்தில் பரப்ப முயலவும் செய்தனர். மற்ற மார்க்கத்தின் மேல் இஸ்லாத்தின் உன்னத சிறப்பை நிரூபித்தனர். பிறகு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பவர்களுடன் இணைந்தனர். எனவே இம்மக்களே இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை இந்தியாவில் மட்டுமல்ல வெளியிலும் மிக வேகமாக பரப்ப முயற்சி செய்தனர். இம்மக்களின் சில தபலீக் சம்பவங்களை இப்போது கூறுவேன். ஹதரத் இமாம் தீன் சாஹிப் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை மௌலவி ஃபத்ஹுதீன் சாப் எமது பெயரில் ஒரு கடிதம் எழுதினார்கள். தரம்கோட் என்ற இடத்தில் மௌலவி அப்துல் சுப்ஹான் மானியாவாலா என்பவர் விவாதத்திற்காக வந்திருந்தார். காதியானிலிருந்து ஒரு மௌலவியை அழைத்து கொண்டு உடனே வரவும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாம் மௌலவி அப்துல்லா சாப் காஷ்மீரியை அழைத்து கொண்டு தரம்கோட்டை சென்றடைந்தோம். அங்கு நிறைய நண்பர்கள் கூடிவிட்டனர். மௌலவி சாப் பெரும் ஜமாத்தை கண்டு பாக்வாலாவில் சர்தார் பஷந்த் சிங் இடம் சென்று விட்டார். நமது ஜமாத் முழுவதும் பாகுவாலை சென்று விட்டது. தப்லீகில் ஆர்வம் இருந்தது. அங்கு சென்று சேர்ந்தார்கள். விவாதம் பஷந்த் சிங் உடைய தலைமையில் நடக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஈசா அலை இஸ்லாமுடைய மரணம் மற்றும் ஜீவிதம் குறித்து விவாதம் நடந்தது. ஆனால் எதிர்த்தரப்பு விஷயத்தில் முரண்டு பிடித்தவாறு அமர்ந்து விட்டனர். அதாவது தாம் விவாதம் செய்ய வேண்டுமானால் முதலில் மிர்சா சாஹிபுடைய பெயரை திருக்குரானில் இருந்து காட்ட வேண்டும் என்றனர். அதுவும் மிர்சா குலாம் முர்தசாவின் மகன் மிர்சா குலாம் அகமது என்று கூறப்பட்டிருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர்.
அவ்வாறு இருந்தால் நாம் ஏற்போம், அதுவன்றி விவாதம் செய்ய மாட்டோம் என்றார்கள். மௌலவி அப்துல்லா சாப் கூறினார்கள், திருக்குரானிலிருந்து காட்டுவோம். விவாதம் நடந்தது. மௌலவிகள் கோரிக்கை விடுத்தனர். அப்போது மௌலவி அப்துல்லா சாப் கூறினார்கள், முந்தைய நபிமார்களை பற்றி கூறப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளில் அந்த நபிமார்களின் பெயர்கள் தகப்பனார் பெயருடன் சேர்த்து எழுதப்பட்டிருப்பதை முதலில் காட்டுங்கள், பிறகு நாமும் அதே முறையில் காட்டுவோம். ஆனால் முன்னவர்கள் பற்றி அவ்வாறு இருப்பதாக நிரூபிக்கப்படாத நிலையில் நம்மிடம் மட்டும் ஏன் இவ்வாறு நிபந்தனை விதிக்கப்படுகிறது? எதிர்த்தரப்பு இதற்கு அறிவுபூர்வமான பதிலை தரவில்லை. கடைசியில் வெட்கி அமர்ந்தனர். சர்தார் பஷந்த் சிங் கூறினார், அவரது தலைமையில்தான் விவாதம் நடந்தது. இந்த மௌலைக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கூறி பஞ்சாபில் அவரை ஏசவும் செய்தார். இறுதியில் இறைவன் வெற்றியை தந்தான். இந்த விவாதம் பற்றி நாங்கள் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமிடம் சொன்னோம். அன்னார் கூறினார்கள், மௌலை சாப், திருக்குரானில் இறைவன் எனது பெயரை இஸ்முஹு அஹமத், அவர் பெயர் அஹமத் என்று கூறியிருக்கிறான் என்று ஏன் கூறவில்லை? ஹதரத் ஃபீர் இஃப்திகார் அஹமத் சாப் தமது தந்தை பீர் அஹமது ஜான் சாப் பற்றி கூறுகிறார். இது பையத் செய்வதற்கு முன் நடந்த சம்பவமாகும். எனது தந்தையார் ஹதரத் சாஹிபை இக்காலத்தின் முஜதித் என்று ஏற்றுக்கொண்டார். பிறகு தமது நண்பர்கள், தமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாரிடமும் மிகவும் விறுவிறுப்பாக தப்லீக் செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஒரு நீண்ட பிரசுரமும் அச்சிட்டார்கள். அதன் நகல் அல் ஃபசலில் வெளிவந்தும் உள்ளது என்று இதனை எழுதுபவர் எழுதுகிறார், எனது தந்தை தப்லீக் சம்பந்தமான வெளியீடுகளுடன் தாமும் தமது முரீதுகளுடன் பொருள் தியாகத்தில் பங்கெடுத்தார். எவ்வளவு முடியுமோ சந்தா தர வேண்டும், வெளியீடுகளையும் செய்ய வேண்டும் என்பதிலேயே வாழ்வின் கடைசி பகுதி கழிந்தது. இதுவே இக்காலத்தில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய தோற்றத்தின் நோக்கமாகும். அல்லாஹ்வின் அருளால் இன்று புத்தகங்கள் மற்ற படைப்புகளுடன் MTA மூலமாகவும் மார்க்கத்தை பரவ செய்கின்றான். பல்வேறு பகுதிகளுக்கு MTAவுக்காக சேட்டிலைட்டுகள் தொடங்கியுள்ளன. ஆரம்பத்தில் MTA ஆரம்பித்த போது ஒரே ஒரு சேட்டிலைட் தான் இருந்தது. அதுவும் சில மணி நேரங்கள் MTAயை ஒளிபரப்பியது. இன்று அல்லாஹ்வின் அருளால் 10 சேட்டிலைட்டுகள் மூலம் உலகில் MTA நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒளிபரப்பப்படுகின்றன. இன்னும் சொல்வதாயின், இந்தியாவில் முதலில் பெரும் டிஷ்கள் தேவைப்பட்டன. அங்கும் பல்வேறு முயற்சிகள் நடக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் விரைவில் சிறு டிஷ்கள், 1.5-2 அடி டிஷ்கள் மூலம் MTA ஒளிபரப்பு செய்யப்படும். இதற்காக ஒரு சேட்டிலைட் வாங்கப் போகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இப்போது ரிவாயத்துகளின் பக்கம் வருகிறேன். ஹதரத் மாஸ்டர் நாசிர் ஹுசைன் சாப், ஹக்கீம் முகமது ஹுசைன் சாப் மர்ஹமே ஈசா அவர்களின் மகன் கூறுகிறார், சிறு வயது முதலே எனக்கு தப்லீகில் பெரும் ஆர்வம் இருந்தது. செப்டம்பர் 1903 வரை எனது தந்தையார் பார்ட்டி தர்வேசே லாகூர் பட்ரங்கா மொஹல்லாவில், இதுவும் அங்குள்ள ஒரு ஊர் பெயர், அங்கு வசித்து வந்தார். அக்காலத்தில் எனது தந்தையாரிடம் ஒரு அஹ்மதி மௌலவி அபு சயீத் அல் அரப் என்பவர் வந்தார். அவர் எனது மார்க்க ஆர்வம், தப்லீக் ஆகியவற்றை கண்டு எளிய முறையில் ஈசா அலை இஸ்லாம் மரணம், மசீமோத் அலை இஸ்லாமுடைய வருகை குறித்து ஆதாரங்களை எனக்கு கற்பித்தார். நான் எப்போதும் மசீதுகளில் இமாம்களிடம் சென்று இந்த ஆதாரங்களை எடுத்து வைப்பதுண்டு. எடுத்து வைத்து இதற்கு பதில் தாருங்கள் என்பேன். இந்த நாட்களில் ஒருமுறை பார்ட்டி தர்வேசாவின் உயரமான பள்ளியின் இமாமிடம் சென்று ஆதாரங்களை வைத்து பேசினேன். அவர் கூறினார், நீர் மிர்சா சாஹிபுடன் சென்று அவருடன் நடந்து செல்ல வேண்டும். காற்றில் தூசி பறக்கும் போது உடனிருந்து வீட்டிற்கு சென்றதும் அவரது முகத்தை பார்க்க வேண்டும். அதில் மற்றவர்களைப் போன்று தூசி எதுவும் ஒட்டியிருக்கிறதா என்று காண வேண்டும். அந்த செயலை செய்துவிட்டு என்னிடம் வந்து கூறாதவரை நான் உமது வாதத்திற்கு பதில் தர மாட்டேன் என்றார். அதாவது இந்த நிபந்தனையை வைக்கிறார், கூட செல்ல வேண்டும். காற்றில் மண் பறக்கும் போது ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய முகத்தில் மண் படுகிறதா இல்லையா என்று பாரும் என்றார். மேலும் நீர் சுயமே சென்று இதனை பார்த்துவிட்டு என்னிடம் கூறும், அப்போது உமக்கு நான் பதில் தருவேன். நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறவில்லை, பதில் தருவேன் என்று கூறுகிறார்.
உண்மை நிலை என்னவென்று அப்போது நான் கூறுவேன். ஏனெனில் எனக்கு ஹஜரத் அக்தஸ் அலை இஸ்லாமுடன் பலமுறை காதியானில் உடன் நடந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்து வந்தது. இதற்கு பிறகு நான் உடனே எனது தந்தையாருடன் புறப்பட்டு காதியான் வந்துவிட்டேன். ஹுசூர் அலை இஸ்லாமுடன் புறப்பட்டு காலையில் நடக்க சென்றேன். ஹுசூர் மிக வேகமாக நடந்து செல்வார்கள். நான் ஹுசூருடன் சேர்ந்து செல்வதற்காக பல சமயங்களில் ஓடி செல்வேன். தற்செயலாக அன்றும் காற்று வேகமாக வீசியது. மணல் தூசு காற்றில் பறந்து எல்லார் மீதும் பட்டது. ஹுசூர் நடந்துவிட்டு திரும்பிய போது தமது வீட்டின் வட்ட அறை பகுதியில் அன்பர்களிடம் விடை கொடுப்பதற்காக சற்று நின்றபோது எல்லா அன்பர்களும் ஹுசூர் அலை இஸ்லாமை சுற்றி வட்டமிட்டார்கள். எளியவன் எல்லாரையும் அகற்றி கொண்டு உள்ளே நுழைந்து ஹுசூர் அருகில் போய் நின்றேன். எல்லா அன்பர்களின் முகத்தையும் ஹுசூர் அலை இஸ்லாமுடைய முகத்தையும் கவனமாக பார்த்தேன். அப்போது எனது வியப்புக்கு அளவே இல்லை. ஹுசூருடைய முகத்தில் தூசுடைய எந்த அடையாளமும் இல்லை. மற்ற அனைவருடைய முகத்திலும் தூசு நன்றாக படிந்திருந்தது. அதே நாளிலேயே நான் இதனை ஹதரத் முதல் ஹலீஃபாவிடம் சொன்னேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், மஸீஹ் மவுதுக்கு அவ்வாறு இருப்பது ஒரு அடையாளமாகும். திரும்பும்போது லாகூர் வந்து உயரமான பள்ளியின் இமாமை பார்த்து இதனை குறித்து எடுத்துரைத்தேன். கூடவே இதனை ஹலீஃபா அவ்வல் ரஸியல்லாஹு அவரிடம் சொன்னதையும் குறிப்பிட்டேன். அவர்கள் இது மஸீஹின் அடையாளம் என்று கூறினார்கள் என்பதையும் தெரிவித்தேன். அந்த மௌலவி சட்டென்று கூறினார், நான் நம்ப மாட்டேன், உம்மை அந்த நூருத்தீன் நல்ல கற்பித்து உருவாக்கியுள்ளார் என்றார். சுருக்கமாக அவர் அந்த நற்பேற்றிலிருந்து விலகிவிட்டார். ஆனால் நாம் அந்த அடையாளத்தை எமது கண்களால் கண்டோம். பிறகு ஷேர் முகமது சாப் கூறுகிறார், நான் ஒருமுறை கனவு கண்டேன். ஒரு கிணறு பாலால் நிறைந்துள்ளது. நான் சில நண்பர்களிடம் அக்கிணற்றிலிருந்து வாளியால் பாலை வாரி குடிக்க செய்தேன். அதனால் அக்கிணறு வற்றிவிட்டது. நான் மௌலவி ஃபதோதீன் சாஹிபிடம் சென்றேன். அவரிடம் இந்த கனவை சொன்னேன். அவர்கள் கூறினார்கள், நீர் மௌலவி அப்துல் கரீம் சாஹிபிடம் செல்லுங்கள் அல்லது மௌலவி நூருத்தீன் சாஹிபிடம் செல்லுங்கள். அதனால் நான் காதியான் வந்தேன். மௌலவி அப்துல் கரீம் சாஹிபிடம் கனவை சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், பால் என்பது அறிவாகும். நான் கூறினேன், நான் ஒரு வார்த்தை கூட கற்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், இங்கு இல்ம் என்பது இறைவன் கற்றுத்தருகிற இல்மாகும். வாளியில் நிறைத்து நிறைத்து புகட்டுவது என்பதன் பொருள் மஸீஹ் மவ்ஊதுடைய வாதம் குறித்து பல நண்பர்கள் உம்மிடமிருந்து பயன் பெறுவர். கிணறு வற்றிவிடுவதன் பொருள் உம்மை தப்லீக் செய்வதையும் ஹதரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்களை மஹதி என்று கூறுவதையும் தடுப்பவர்கள் ஒரு நாள் உமக்கு முன்னால் மரித்து போய்விடுவர். இவ்வாறே இந்த 3 விஷயங்களும் நிறைவேறின. கான் ஃபதஹ் பகுதியில் எனக்கு இருந்த எதிர்ப்புக்கிடையில் எனது தப்லீக் இறை உதவி மற்றும் ஹுசூருடைய துவாவின் விளைவால் முழு ஊரும் அஹ்மதியாகிவிட்டது. பிறகு ஹதரத் காசி முகமது யூசுப் சாஹிப் கூறுகிறார்கள், அவர்கள் சுற்றுலா வந்த காலத்தில், இவர் மர்தானை சார்ந்தவர், இந்தியாவில் மும்பை, கராச்சி, டெல்லி, ஆக்ரா, ஷிம்லா, கல்கத்தா ஆகிய ஊர்களை காணும் வாய்ப்பு கிடைத்தது. புலுசிஸ்தானில் ஷிப்பி, கொயோட்டோ, மஸ்தோன் ஆகிய ஊர்களை பார்த்திருந்தார். ஆப்கானிஸ்தானில் ஜலாலாபாத், காபூல், ஷாரிகார், நமானி ஆகிய ஊர்களை பார்த்திருந்தார். பஞ்சாபில் கொமேரி, காதியான், குர்தாஸ்பூர், அம்ரித்சர், ராவல்பிண்டி, சியால்கோட், லாகூர், வசீராபாத் ஆகிய ஊர்களை பார்த்துள்ளார். சர்ஹத் மற்றும் எல்லா ரீஜனையும் பார்த்தேன் என்கிறார். ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றையும் பார்த்துள்ளார். ரோசே பல்சில் யூசாசப் இயேசு யூசுஃபுடைய கபரை பார்த்தார். இது கான்யார் மொஹல்லாவில் உள்ளது. இவர் கூறுகிறார், நான் பையத் செய்த போது அதே நாளில் பள்ளிக்கூட மாணவர்கள் பெஷாவர் நகரில் எல்லா மாணவர்கள் ஆகியோரிடமும் காதியான், மிர்சா காதியானி என்ற பெயரில் பிரபலம் அடைந்து விட்டேன். அதாவது பையத் செய்த நாளிலேயே அவர் அதனை பகிரங்கப்படுத்தி விட்டார். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அது பிரபல்யமாகிவிட்டது. கூறுகிறார், கால்பந்து மைதானத்திற்கு சென்றால் எல்லா சக விளையாட்டு வீரர்களிடமும் இதே சர்ச்சை நடைபெற்றது. அஹ்மதியத் நன்கு பிரபலம் அடைந்தது. மக்கள் கேள்வி கேட்க தொடங்கினர். அன்றாடம் வாக்குவாதம் கேள்வி பதில்களால் நிறைந்தது. ஸ்கூல் சென்றால் அங்கும் இந்த பேச்சு சிறிது சிறிதாக பரவியது. நான் வேலை பார்க்கும் காலத்தில் ஸ்கூலையும் நகரையும் தாண்டி பெஷாவர் பகுதி வரை, சர்ஹத் பகுதி வரைக்கும்
பரவியது. ஏனெனில் நான் எல்லா மாவட்டங்களிலும் அதிகாரிகள், மாண்புமிகு சர்ஹத் மாநில முதலமைச்சருடன் சுற்றுப்பயணத்தில் சென்று வருவேன். இஸ்லாமிய காலேஜ், மிஷன் காலேஜ் ஆகியவற்றில் சர்ஹத்தின் எல்லா மாவட்ட பிள்ளைகளும் படித்தனர். அவர்களை போரிங்குக்கு சென்று சந்திப்பேன். அங்கும் தப்லீக் செய்வேன். சர்ஹத் முழுவதும் சொற்பொழிவு மூலமும் எழுத்து மூலமாகவும் தப்லீக் செய்தேன். அதிகமாக நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அகமதியாகிக் கொண்டே இருந்தனர். மக்கள் என் மூலமாக அகமதியானார்கள். பிறகு அவர்கள் மூலமாக மக்கள் அகமதிகளாயினர். அவர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 200-250 பேர் இருக்கும். அவர்களுள் சிலர் இறந்துவிட்டனர், சிலர் உயிருடன் உள்ளனர். ஆனால் இரண்டாவது ஹிலாஃபத்தின் காலத்தில் அவர்களுள் சிலர் பேகாமி லாகூரிகளாகிவிட்டனர், சிலர் ஜமாத்தில் இருக்கின்றனர் என்று கூறுகிறார். ஹதரத் அஹமத் தீன் சாஹிப் ரஸியல்லாஹு மானா சாஹிபுடைய மகன் கூறுகிறார், நான் ஒருமுறை ஹுத்பா ஜுமாவில் ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய வாயிலிருந்து கேட்டேன், எனது ஜமாத்தின் கல்வி அறிவில்லாதவர் கூட பிறர் மீது வெற்றி பெறுவர். அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது, அதாவது அந்நியர்களால் அகமதிகளை எதிர்த்து நிற்க முடியாது என்று கூறினார்கள். இதனை நான் அனுபவத்தில் கண்டுள்ளேன். நான் அறிவு இல்லாமல் படிப்பற்றவராகவும் இருந்த நிலையிலும் கூட அகமதி அல்லாத உலமாக்களை முற்றிலும் வாயடைக்க செய்துள்ளேன். எந்த அளவுக்கு எனில், எதிரி உலமாக்கள் நான் படிக்காதவன் என்று நீர் பொய் சொல்கிறீர் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அதாவது அகமதிகள் பெரும் படிப்பு படிக்கவில்லை என்பதை அந்த உலமாக்கள் நம்ப மறுத்து விடுகின்றனர். ஹதரத் டாக்டர் முகமது பக்ஷு சாப் மியா காலேகான் சாபுடைய மகன் கூறுகிறார், நான் 1903 கடிதம் மூலமாக ஷாவ்னி ஸ்தௌசர் ஷிம்லா மாவட்டத்திலிருந்து பையத் செய்திருந்தேன். 1902 ஹுசூரை சந்தித்தேன். அப்போது ஹுசூர் தாடியில் மருதானி இட்டவாறு துணி வைத்து கட்டியிருந்தார்கள். இடுப்பில் வேஷ்டி அணிந்திருந்தார்கள். ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக் பக்கத்தில் உள்ள அறையின் வளாகத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள். ஹுசூருடன் 4-5 பேர் இருந்தார்கள். ஒவ்வொருவருடனும் ஹுசூர் கை குலுக்கினார்கள். ஒவ்வொருவரின் நிலைமையும் விசாரித்தார்கள். என்னிடம் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். முதாஹினாவாலி கபூர்தலா மாகாணத்திலிருந்து வந்துள்ளேன், விடுப்பில் வந்துள்ளேன். நான் பீரங்கி ஆலையில் பணி செய்கிறேன். அங்கு நான் தனி அகமதி ஆவேன். இராணுவத்தில் தபலீக் செய்வது மிக சிரமமாகும். ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அங்குள்ள அதிகாரிகள் தபலீக் செய்ய விடுவதில்லை. ஹுசூர் கூறினார்கள், நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள். உறுதியுடன் அஹ்மதியத்தை தபலீக் செய்து வாரும், பதற வேண்டாம். பிறகு ஹுசூர் கேட்டார்கள், ஒரே இடத்தில்தான் இராணுவ சாவடியில் இருப்பீர்களா? நான் கூறினேன், ஒவ்வொரு 3 வருடத்திற்கு ஒரு முறை சாவடி மாறும். கூறினார்கள், எங்கு சென்றாலும் அங்குள்ள ஜமாத்துடன் கலந்திருங்கள். மிகவும் அடிப்படையான மிக முக்கிய விஷயத்தை ஹுசூர் கூறினார்கள். எங்கிருந்தாலும் ஓர் அஹ்மதி அங்குள்ள ஜமாத்துடன் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். ஹதரத் மாமு கான் சாப், இவர் காலே கான் சாபுடைய மகன், கூறுகிறார், 1902 நான் ஒரு கனவு கண்டேன். சந்திரன் உடைந்து விண்ணிலிருந்து எனது மடியில் விழுந்து விட்டது. நான் இக்கனவை பற்றி மர்ஹூம் சையத் முகமது ஷா சாஹிபிடம் கேட்டேன். மாச்சிவாடாவை சார்ந்தவர், தூய் அஹ்மதியாக இருந்தார். அவர் கூறினார், உமக்கு கண்ணியம் கிடைக்கும், அல்லது எவராவது ஒரு பெரியவரிடம் பையத் செய்வீர். எனது வயது அப்போது 24 தான் ஆகியிருந்தது. நான் சையத் முகமது ஷா சாப் மாச்வாடே அவர்களும் நானும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக பணிபுரிந்து வந்தோம். அவர்கள் என்னிடம் தப்லீக் செய்தார்கள். அந்நாட்களில் பண்டிட் லேக்ராமுடைய முன்னறிவிப்பு பிரபலமாக இருந்தது. நான் ஷா சாஹிப்பிடம் கூறினேன், பண்டித் லேக்ராமுடைய விஷயத்தில் முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டால் நான் பையத் செய்வேன். இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. நானும் உடனே பையத் செய்து விட்டேன். அப்போது மௌலவி அப்துல் கரீம் சாப் உயிருடன் இருந்தார்கள். சையத் முகமது ஷா சாப் அவர்களிடம் நான் எனது பையத் கடிதத்தை எழுதச் சொன்னேன். ஹுசூரிடம் கடிதம் சேர்ந்தது. ஹுசூர் அலை இஸ்லாமுடைய பதிலாக மௌலவி அப்துல் கரீம் சாப் கடிதம் எழுதினார்கள். எனது பையத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கடிதம் வந்தது. தங்களுக்காக ஹதரத் சாப் துவா செய்தார்கள் என்று எழுதியிருந்தார்கள். 1904
கடிதம் மூலமாகவும் 1906 நேரடியாகவும் காதியான் வந்து பையத் செய்தேன். ஹஜரத் மியா அப்துல் ரஷீத் சாப் எழுதுகிறார்கள், லாகூரில் ஒரு அகமதி அல்லாத நபர் ஒருவரின் மகன் ரயில்வேயில் பணியாற்றினான். அவனிடம் ஆரிய சிந்தனை ஏற்பட்டது. அவனது பெற்றோர்கள் அதனால் பெரிதும் வருத்தமடைந்தனர். அவர்கள் அவனை பேகம் சாஹிப் பகுதியில் உள்ள மௌலவியிடம் அழைத்து சென்றனர். மௌலவியின் முன் ஆரியர்கள் இஸ்லாத்தின் மீது வைக்கின்ற சில ஆட்சேபனைகளை அவன் வைத்தான். அவர் மிகவும் கோபம் கொண்டார். அந்த மௌலவி அவனை அடிக்க ஓடினார். ஆரியர்களின் ஆட்சேபனையை சொன்னபோது மௌலவியிடம் எந்த பதிலும் இல்லை. மௌலவி கோபம் கொண்டு அவனை அடிக்க ஓடினார். அந்த இளைஞன் தனது தலைப்பாகி அங்கே விட்டுவிட்டு ஓடினான். மக்கள் பின்னால் ஓடினர். மக்களின் இந்நிலை கண்டு ஒரு அஹ்மது தீன் சாப் அவரும் அவன் பின்னாலேயே சென்று அவன் வீடு வரை சென்றார். அசல் சம்பவத்தை புரிந்து கொண்டு அவர் என்னிடம் வந்தார். அதாவது மியான் அப்துல் ரஷீத் இடம் அந்த அஹ்மதி வந்தார். என்னிடம் அவனது நிலைமைகளை பற்றி கவனம் மூட்டினார். அவனை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்றேன். ஒரு முஸ்லீம் ஏன் ஆரிய சிந்தனை பெற்றான் என்ற வேதனை எனக்கு இருந்தது. அஹ்மதிகளிடம் மட்டுமே இந்த வேதனை இருந்தது. மௌலவி வெறுமை அடிக்கவே ஓடுகிறார்கள். இவ்வாறு நான் இவர்களுடன் அவனது வீட்டிற்கு சென்றேன். முதலில் அவன் பேச மறுத்தான். நான் ஆரியன் ஆகிவிட்டேன், என் மீது உங்கள் பேச்சுகளால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று மிக தெளிவாக கூறிவிட்டான். அவன் மாம்சம் உண்பதை விலக்கி ஆரியர்களின் நடைமுறைக்கு பழகிவிட்டான். ஆரியர்களின் சபைக்கு சென்று வந்தான். அவர்களின் வழிபாடுகளில் கலந்து கொண்டான். நான் மீண்டும் மீண்டும் சென்று வலியுறுத்தியதில் ஓரளவு என்னுடன் பழகிவிட்டான். நடக்க செல்லும்போது அவனுடன் சேர்ந்து கொள்வேன். சில வேளையில் அவனுக்காக காத்திருந்து அவன் நடக்க வரும்போது அவனுடன் சேர்ந்து நடப்பேன். சில நாட்களுக்கு பிறகு ஈஸ்டர் விடுமுறை வந்தது. நான் கூறினேன், என்னுடன் காதியான் வா. அவன் முதலில் அதற்கு தயாராக இல்லை. நான் மௌலவிகளிடம் செல்ல தயாராக இல்லை என்று கூறினான். உடனே அவனுக்கு நான் மிகவும் புரிய வைத்தேன். காதியானில் உனக்கு எந்த தொந்தரவும் விளையாது என்று புரிய வைத்தேன். உம்மிடம் தீய முறையில் நடந்து கொள்ளப்படாது என்று விளக்கினேன். எந்த ஆட்சேபனையும் எடுத்து வைக்கலாம், நான் எல்லா வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நான் வலியுறுத்தவும் அவன் காதியான் வருவதற்கு தயாராகிவிட்டான். காதியான் சென்றோம். அங்கு சென்று மௌலவி ஹதரத் நூருத்தீன் ஹலிஃபத்துல் மசி அவ்வல் ரதிலான் அவர்களை சந்தித்தோம். அவர்கள் பரிவுடன் நடந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த பையனிடம் கூறினார்கள், நீங்கள் என்ன ஆட்சேபனை செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், பதில் தரப்படும். நான் ஹதரத் ஹலிஃபத்துல் மசி அவ்வல் ரதிலான் அவர்களிடம் கூறினேன், ஹுசூர், இவன் மாம்சம் உண்பதையும் விட்டுவிட்டான், இந்து முறை வாழ்க்கை வாழத் தொடங்கிவிட்டான். ஹதரத் மௌலி சாப் அவர்கள் அவனுக்காக சில ரொட்டிகளும் பருப்பும் அனுப்பி வைத்தார்கள். அதில் அவன் மிகவும் கவரப்பட்டான். எனது உணவு பற்றியும் கருத்தில் கொள்ளப்படுகிறது என்று உணர்ந்தான். அன்று ருசோர் தொழுகைக்காக நான் சென்றபோது அவனையும் உடன் அழைத்து சென்றேன். தொழுகைக்கு பிறகு ஹுசூர் மஸ்ஜித் முபாரக்கில் அமர்ந்திருந்தார்கள். அந்த நாட்களில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் ஆரியர்களை பற்றி நூல் எழுதி கொண்டிருந்தார்கள். அதனால் ஹதரத் சாப் அவர்கள் ஆரியர்கள் வைக்கிற சில ஆட்சேபனைகளை எடுத்து வைத்து அதற்கான பதிலையும் வழங்கினார்கள். இது அந்த பையனை மிகவும் கவர்ந்தது. அதற்கு பிறகு பல ஆட்சேபனைகள் தன்னாலேயே அவனை விட்டு அகன்று விட்டன. இஸ்லாத்தின் மீது ஒரு வகை ஆர்வம் உருவானது. அசர் தொழுகைக்கு பிறகு அவனை நான் ஹதரத் மௌலி சாபுடைய திருக்குரான் தர்ஸ் நடக்கும் பகுதிக்கு அழைத்து சென்றேன். மௌலி நூருத்தீன் சாப் ஹதரத் ஹலிஃபத்துல் மசி அவ்வல் அவர்கள் ஹதரத் மசீமூத் அலி இஸ்லாம் காலத்திலும் கூட திருக்குரான் தர்ஸ் வழங்கி வந்தார்கள். அவர் கூறுகிறார், அந்த இடத்திற்கு அப்பயனை அழைத்து சென்றேன். அது மஸ்ஜித் அக்ஸாவில் நடந்தது. அதன் பிறகு நாங்கள் இருவரும் மௌலி சாஹிபுடைய சமூகத்தில் சென்றோம். நான் கூறினேன், ஹுசூர், இவனுக்கு சற்று புரிய வையுங்கள். மௌலி சாஹிப் கூறினார்கள், இவருக்கு என்ன ஆட்சேபனை உள்ளது, அதனை கூறுங்கள். அவன் மாம்சம் உண்பது குறித்து ஆட்சேபனை எடுத்து வைத்தான். அதற்கு மௌலி சாஹிப் மிக அழகிய முறையில் பதிலளித்தார்கள். அவனுக்கு திருப்தி ஏற்பட்டது. மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் மஸ்ஜித் முபாரக்கில் ஹுசூர் அலை இஸ்லாம் முன்பு வந்தோம். ஹுசூர் அலை இஸ்லாம் ஆசனத்தில் அமர்ந்தவாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் பொதுவாக அப்துல் கரீம் சாப் மூலமாக கேள்வி பதில் பெற்று வந்தனர். அதனை அந்த சிறுவன் கேட்டு வந்தான். அவன் அதற்கு பிறகு எந்த ஆட்சேபனையும் செய்யவில்லை.
மறுநாள் துஹர் வேளையில் அந்த பையன் உது செய்தான், துஹர் தொழுதான். அந்த நாளிலும் மௌலவி சாஹிபுடைய தர்ஸை கேட்டான். 3ஆம் நாள் அவன் ஹுசூர் அலி இஸ்லாமிடம் பையத் செய்தான். அதற்கு பிறகு அவனிடம் இஸ்லாத்து மீது பேரன்பு பிறந்தது என்று கூறுகிறார். அதற்கு பிறகு அவன் ஆரியர்களின் சபைக்கு சென்று இஸ்லாத்தின் பெருமையை எடுத்துரைக்கின்றான். அவர்களின் ஆட்சேபனைகளுக்கு பதில் தருகிறான். அம்மக்களிடம் இந்த அளவுக்கு வேதனை இருந்தது. ஒருவரை கூட அவர் முஸ்லீமாக இருக்கும்போது வீணாகி போக விடுவதில்லை. பிறகு மியான் அப்துல் அசீஸ் சாப் முகல் என்ற பெயரில் பிரபலமானவர் கூறுகிறார், நீலே குடும்பத்தில் ஒரு பட்டான் மௌலவி இருந்தார். இதில் பட்டான் மௌலவிகளின் நிலைமையை விளக்குகிறார். அவருக்கு தப்லீக் செய்தேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் கூறினார், நீர் என்னிடம் தப்லீக் செய்வதில் பிரயோஜனம் இல்லை. எமது சமுதாயத்தில் ஒரு வழக்கம் உள்ளது, நாங்கள் ஒரு முறை மறுத்துவிட்டால் பிறகு ஆண்டவனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம். பிறகு கூறப்படுகிறது, அந்த மௌலவி தற்கொலை செய்து இறந்து விட்டார். இன்னொரு சம்பவமும் இவர் அறிவிக்கின்றார். அவரும் பட்டான் மௌலவி ஆவார். அவரும் ஒருவர் மீது கொண்ட காதலின் காரணத்தினால் விஷம் தின்று தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. லுஹாரி மண்டியில் ஒரு கடை இருந்தது. அங்கு நாங்கள் கடந்து செல்லும் போது அந்த மௌலவி இதோ காபிர்கள் போகின்றனர் என்று கூறுவார். ஒரு முறை நான் கூறினேன், நீரும் ஆய்வு செய்யும், போகும்போதெல்லாம் எம்மை காபிர் என்கிறீர். அவர் கூறினார், இறைவனே வந்து சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேன். இவரும் அதே பதிலை கூறினார். ஹதரத் முன்ஷி காசி மஹபூப் ஆலம் சாஹிப் கூறுகிறார், நான் மியா மூசா சாஹிபுக்கு தப்லீக் செய்ய தொடங்கினேன். அவரை காதியானுக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அவர் காதியானில் துரதிர்ஷ்டத்துடன் பையத் செய்யாமல் வந்துவிட்டார். பிறகு அவ்வப்போது பதர் பத்திரிகையை படித்து காட்டுவேன். பிறகு அவருக்கு ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினேன். ஒரு காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அவர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல் என்று இறைவன் மீது ஆணையிட்டு கூற முடியுமா? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிட்டு கூறினார்கள், நான் இறைவனது தூதராவேன். உடனே அந்த காட்டரபி பையத் செய்து விட்டார். அவர் தனது கோத்திரத்தாரையும் பையத் செய்வதற்காக அழைத்து வந்தார். இந்த சம்பவத்தை நான் ஹதரத் மியா முகமது முசா சாஹிபுக்கு கூறியதும் அவரது உள்ளத்திலும் அதற்கு சிறந்த தாக்கம் ஏற்பட்டது. அப்போது அவர் ஹுசூர் அலி இஸ்லாமுக்கு கார்டு எழுதினார். அக்காலத்தில் கடிதம் எழுதுவதற்கு கார்டு பயன்படுத்தப்பட்டது. அதில் தாங்கள் மசீஹ் மவ்ஊத் என்று இறைவன் மீது சத்தியமிட்டு கூற முடியுமா என்று கேட்டிருந்தார். அந்த கார்டு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாமை அடைந்ததும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாம் அவர்கள் மௌலவி அப்துல் கரீம் சாஹிபுக்கு கட்டளையிட்டார்கள், எழுதுங்கள், நான் இறைவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வாக்களித்த அதே மசீஹ் மவ்ஊதாக இருக்கிறேன். இந்த கார்டில் மௌலவி அப்துல் கரீம் சாப் தன் சார்பாக இரு வரிகளை எழுதினார்கள். நீங்கள் இறைவனது மசீஹின் சத்தியத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லது இறைவனது தண்டனையை எதிர்பார்த்திருங்கள் என்று எழுதினார்கள். இந்த கார்டு வந்து சேர்ந்ததும் மியா முகமது மூசா சாப் தனது குடும்பத்துடன் பையத் செய்வதாக கடிதம் எழுதினார். நான் தனியாக இருந்தேன், இறைவன் என்னுடன் அவர்களையும் சேர்த்து விட்டான் என்று கூறுகிறார். பிறகு முன்ஷி காசி மஹபூப் ஆலம் சாப் எழுதுகிறார், லாகூரில் ஒரு வக்கீல் இருந்தார். அவரது பெயர் கரீம் பக்ஷ் பக்ரா என்று அழைக்கப்பட்டது. இது என்ன பெயர் என்று தெரியவில்லை. இவர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமை அதிகமாக ஏசி வந்தார். தப்லீக் நடந்தபோது ஒரு நாள் கூறினார், மசீஹ் இறந்து விட்டார் என்று யார் கூறுகிறார்? அப்போது நான் கூறினேன், ஹதரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் இறந்து விட்டார்கள் என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். உடனே அவர் வேகமாக என்னை அறைந்தார். நான் மயங்கி கீழே விழுந்து விட்டேன். நான் அங்கிருந்து சென்ற பிறகு இரவில் ஒரு கனவு கண்டேன். கரீம் பக்ஷ் உர்ஃப் பக்ரா ஒரு உடைந்த கட்டிலில் இருக்கிறார். அவரது கட்டிலின் கீழ் ஒரு பள்ளம் இருக்கிறது. அதில் விழுந்து கொண்டிருக்கிறார். எந்த ஆதாரமும் இல்லாமல் விழுகிறார். காலையில் எழுந்து அவரிடம் சென்றேன். நீர் இழிவடைவீர் என்று எனக்கு கனவில் கூறப்பட்டுள்ளது. இவ்வகையில் சிறிது காலத்திற்கு பிறகு இவரது திருமணமாகாத மகள் முறை தவறி கற்பமடைகிறாள். இதனால் அவர் பெரும் இழிவடைந்தார். கருக்கலைப்பு செய்யப்பட்டதில் மகள் இறந்தும் போனாள். போலீஸுக்கு தெரிய வந்தபோது விசாரணை நடந்தது. பெரும் பணம் செலவானது. கௌரவம் அழிந்தது. வெட்கத்தால் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தார். ஒரு நாள் அவரை கண்டு கூறினேன், நீர் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை ஏசி வந்தீர்.
இப்போது அதன் பலனை சுவைத்து விட்டீர். அதற்கு அவர் எந்த பதிலும் தரவில்லை. ஆனால் இன்று உள்ள நிலையாவது பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு மௌலவியிடம் சரியான முறையில் கூறினாலும் உடனே சட்டத்தின் துணையுடன் நடவடிக்கை எடுத்து விடுவார். சென்ற முறை இது பற்றி நான் கூறினேன். அவர் தனது கண்ணியத்தை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்துடன் சம்பந்தப்படுத்தி ரசூலை அவமதிப்பு செய்துவிட்டதாக குற்றம் சுமத்தி விடுகின்றார். ஹதரத் முன்ஷி காசி மஹபூப் ஆலம் சாப் கூறுகிறார், எனது நிக்கா ஹதரத் சாபுடைய துவா பரக்கத்துடன் நிகழ்ந்தது. நான் எனது மாமியாருக்கு தப்லீக் செய்தேன். தப்லீகினால் அவர் கவரப்பட்டார். எனினும் பையத் செய்யவில்லை. ஒரு நாள் அவர் தனது நகையை கழற்றி தந்தார். இதனை ஹதரத் சாஹிபிடம் தந்துவிடுங்கள் என்றார். இதற்கான நற்கூலி எனக்கு கியாமத்தில் கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதாக கூற சொன்னார். நான் அந்த நகையை எடுத்துக்கொண்டு காதியான் சென்றேன். ஹதரத் அக்தஸ் அலை இஸ்லாமுடைய சமூகத்தில் எடுத்து வைத்தேன். இதை எனது மாமியார் தந்தார்கள். இதன் பலன் தமக்கு கியாமத்தில் கிடைக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்று சொன்னேன். ஹுசூர் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். தமது அருளுக்குரிய நாவால் கூறினார்கள், இன்ஷா அல்லாஹ் இதற்காக பலன் அவருக்கு கிடைக்கும். ஒரு காலத்திற்கு பிறகு எனது மாமியார் மரணித்து விட்டார். நான் அவருக்கு ஜனாசா தொழவில்லை. ஏனெனில் அவர் முறைப்படி பையத் செய்யவில்லை. நான் ஹதரத் அக்தஸ் அலை இஸ்லாமுடைய சமூகத்தில் சென்றபோது 1906 சம்பவம் என்கிறார். எனது மாமியார் இறந்து விட்டார்கள். ஆனால் நான் ஜனாசா தொழவில்லை என்று ஹதரத் சாஹிபிடம் கூறிய போது ஹுசூர் அலை இஸ்லாம் கூறினார்கள், அவருக்கு ஜனாசா தொழுதிருக்க வேண்டும். ஏனெனில் அவர் தனது அமல் மூலம் தான் அஹ்மதி என்று நிரூபித்து காட்டியுள்ளார். சுற்றுப்புற சூழ்நிலையால் அல்லது அறியாமையால் பையத் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவரது அமல் அவர் ஒரு அஹ்மதி என நிரூபிக்கிறது. ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய வருகையின் நோக்கமாகிய இஸ்லாத்தை பரப்புதல், இறைவனுடன் தொடர்பு ஏற்படுத்துதல் ஆகியவை அவருக்கு பிரியத்துக்கு உரியவையாக இருந்திருக்கின்றன. எனவேதான் அவர் தனது நகையை வழங்கியிருக்கிறார். நகை பெண்களுக்கு மிக பிரியமானதாக அக்காலத்தில் இருந்தது. இக்காலத்திலும் தான். அதனை இஸ்லாத்தை பரப்புவதற்காக தந்துவிட்டார். கியாமத்து பற்றிய பயம் இருந்திருக்கிறது. இறைவனது திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்திருக்கிறது. இன்னொன்றும் தெளிவாகியுள்ளது. ஒருவர் நம்மை தவறாக நினைக்கவில்லை, அஹ்மதியத்தை தவறாக நினைக்கவில்லை என்று கூறுகின்றார் என்றால் அவரை அஹ்மதியாக கருத வேண்டும் என்பதன்று. இதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன். இந்த பெண் தனது அன்பிற்குரிய பொருளை ஹதரத் மசீமது அலை இஸ்லாமிடம் எடுத்து வைத்து விட்டார். ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அதற்காக எடுத்து வைத்து விட்டார். உள்ளத்தில் அஹ்மதியத்தை பற்றி தவறாக நினைக்காமல் இருத்தல், உள்ளத்தில் அஹ்மதியத்தை நல்லது என்று நினைப்பது போதுமானதல்ல. ஏனெனில் ஓரிடத்தில் ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் இவ்வாறும் கூறியுள்ளார்கள், ஒருவர் தவறாக நினைக்கவில்லை என்றால் பிறகு அதனை அறிவியுங்கள். ஏன் அதனை வெளிப்படுத்துவதில்லை? ஏதாவது ஒரு காரணத்தினால் நிர்பந்தம் இல்லை என்றால் பையத் செய்யவும் வேண்டும். நாங்கள் தவறாக நினைக்கவில்லை என்று கூறுவது போதுமானதென்று. நிலைமைகளுக்கு ஏற்பவே ஒவ்வொரு முடிவும் எடுக்கப்படும். ஹதரத் மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜேகி கூறுகிறார்கள், நான் பையத் செய்தேன். ஹதரத் அக்தஸுடைய நூல்களை படித்தேன். ஓர் உத்வேகம் பிறந்தது. தப்லீகை ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் எனது தப்லீக் நடைமுறை எவ்வாறு இருந்தது என்றால், 4-5 பேர் ஒன்றாக அமர்ந்திருக்க கண்டால் அங்கே சென்று அஸ்ஸலாம் அலைக்கும் கூறி வாழ்த்துக்கள் என்று கூறுவேன். மக்கள் என்னை கவனித்தவாறு என்ன விஷயம் என்று கேட்பர். நான் கூறுவேன், இமாம் மஹதி வந்து விட்டார். உடனே சிலர் சிரிப்பர், சிலர் விபரம் கேட்பர். ஏதாவது ஒரு வகையில் பேச்சு ஆரம்பமாகும். அதனை வைத்து தப்லீக் செய்யும் சந்தர்ப்பத்தை உருவாக்குவேன். தப்லீக் செய்யும் வாய்ப்பை உருவாக்குவதற்கு இப்போது ஜமாத் உலகின் முன் பல பிரசுரங்களை வைக்கின்றது. அதிலிருந்து மக்கள் கேள்வி கேட்டு பதிலை பெற வாய்ப்பு ஏற்படுகிறது. நாம் ஒரு பேப்பரை கொடுத்து விட்டோம், அது அஹ்மதியா ஜமாத்தின் அமைதியின் தூது செய்தி என்று கூறிவிட்டோம் என்றால் போதாது. இதனால் நமது கடமை நிறைவேறிவிட்டது என்பதன்று. மாறாக இந்த தொடர்பை மேற்கொண்டும் அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். தற்போது மசீதுகளின் தொடக்க விழா நடக்கிறது. 3 பள்ளிகளின் தொடக்க விழா முடிந்துவிட்டது அல்லாஹ்வின் அருளால். இன்னும் 3 பள்ளிகள் வரக்கூடிய ஒரு மாதத்தில் திறக்கப்பட உள்ளன. இங்கு UK-யில் திறக்கப்பட உள்ளது.
யூகேவில் இப்போது பள்ளிகளின் பக்கம் கவனம் திரும்பியுள்ளது. இதன் மூலமும் தப்லீகின் வழி திறக்க வேண்டும், தொடர்பு ஏற்பட வேண்டும். உள்ளூர் ஜமாத்துகள் அதிகம் அதற்கு முயல வேண்டும். பள்ளிகளால் எதிர்ப்பு உருவாகும் இடத்து நம் பக்கம் கவனமும் திரும்புகிறது. திறக்கப்பட்ட அந்த பள்ளிகளின் ரிப்போர்ட் இதுவாகும். அல்லாஹ்வின் அருளால் முன்னால் தொடர்பு இல்லாதவர்கள் கூட இப்போது ஜமாத்து பற்றி தெரிந்து கொள்கின்றனர். தெரிந்து கொள்ள வரும்போது நாம் அதிலிருந்து முழுமையாக பயனடைய வேண்டும். பிறகு ஹஜரத் மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜேகி கூறுகிறார்கள், மியா குலாம் முகமது சாப் அந்த சமூகத்தின் பராமரிப்பாளராக இருந்தார். குஜராத் மாவட்டத்தில் உள்ள மோசா சாதுல்லா பூ தாசீர் பகுதியை வசிப்பவர். எனது மூலமாக அஹ்மதியத்தில் நுழைந்தார். அவரது குடும்பத்தாரும் அவ்வாறே. அது மட்டுமின்றி மோசா சாதுல்லா பூர் உடைய பள்ளியின் இமாம் மௌலவி கவுஸ் முகமது சாஹிப், இவர் அஹ்லே ஹதீஸ் பிரிவை சார்ந்தவராக இருந்தார். அவரும் அல்லாஹ்வின் அருளால் எனது தப்லீக் மூலமாக அஹ்மதியானார். மௌலவிகளிலும் நல்லியல்பு கொண்டோர் உள்ளனர், மார்க்கத்தை புரிந்து கொள்கின்றனர். இக்காலத்திலும் சிலர் உள்ளனர், பாகிஸ்தானிலும் உள்ளனர், மற்ற நாடுகளிலும் உள்ளனர். மார்க்க விஷயத்தில் கடுமையாக இருந்த போதிலும் ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் பற்றி அங்கங்கு கேட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கிற வேளையிலும் உண்மையை பற்றி தெரிய வரும்போது படிக்கும்போது புரிந்து கொள்கின்றனர், பையத்தில் இணைகின்றனர். ஹதரத் மியா முகமது அப்துல்லா சாப் கூறுகின்றார்கள், எமது குடும்பத்தின் முதல் ஹாஜி ஃபசுல் தீன் சாஹிப் 1892 காதியான் சென்று பையத் செய்தார். ஹாஜி சாப் எனது சச்சாவின் மகன் என்ற முறையில் சகோதரன். அவர் எனது தந்தையார் மற்ற எனது சகோதரர்கள் ஆகியோருக்கு 1903 வரை தப்லீக் செய்தார். எனது தந்தையார் ஓர் இரவு கனவு கண்டார். காதியானின் பக்கத்திலிருந்து முழு நிலவு ஒளி வீசுகிறது. ஹதரத் மசீஹ் மௌத் அலை இஸ்லாமுடைய உண்மைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விளக்கம் ஒன்றை அந்த கனவிற்கு என்னுடைய தந்தையார் தந்தார். அதே நாளில் கடிதம் மூலமாக எல்லோரும் பையத் செய்தோம். ஹதரத் மௌலவி முகமது அப்துல்லா சாப் அறிவிக்கின்றார்கள், அக்காலத்தில் பையத்துக்கு முன்னரே சிலர் தப்லீக் செய்தனர். பையத்திற்கு பின்னர் என் மூலமாக நூற்றுக்கணக்கானோர் பையத் செய்துள்ளனர் என்கின்றனர். இன்னும் கணிசமான சம்பவங்கள் உள்ளன, வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் கூறுவேன். அல்லாஹ் தாலா இந்த சஹாபாக்களின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்கள் மூலமாக அநேக மக்களுக்கு அல்லாஹ் காலத்தின் இமாமின் தூதை எடுத்து வைத்தான். பிறகு அவர்கள் அதனை மேற்கொண்டு அதனை கொண்டு சென்றனர். இன்று அவர்களின் சந்ததிகள் அவர்களது உழைப்பு தக்குவா ஆகியவற்றின் பலனை அனுபவிக்கின்றனர். எனவே இந்த பெரியவர்களுக்காக துவா செய்யுங்கள். அவர்களின் சந்ததிகளிடம் அவர்களிடமிருந்து அஹ்மதியத் வந்தது. அந்த சஹாபிகள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் காலத்தில் இருந்தனர். அவர்களுக்கு மிக அதிகமாக நன்றி தெரிவிக்க வேண்டும். நன்றி தெரிவித்தலின் தத்துவமாவது அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அதே வேளையில் தமது தொடர்பையும் ஜமாத்துடன் உறுதியாக்க வேண்டும். இந்த தூதி செய்தியை மென்மேலும் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. இன்றும் கூட ஒரு கவலைக்குரிய செய்தி கிடைத்துள்ளது. நமது ஒரு சகோதரர் நவாப் ஷாவில் ஷஹீதாயுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் பெயர் மக்சூத் அஹமது சாப், இத்ரீஸ் சாஹிபின் மகன். முதலில் தக்ருண்டியில் இருந்தார். சிறிது காலத்திற்கு முன் 15-20 வருஷமாக ரபாவில் வாழ்ந்து வந்தார். மக்சூத் சாபுடைய குடும்பம் காதியானுக்கு அருகில் உள்ள பட்டியான் கோத்தை சார்ந்தது. இவரது குடும்பத்தில் இவரது பாட்டனார் மௌலவி அப்துல் ஹக் நூர் சாப் உடைய பையத் மூலம் அஹ்மதியத் வந்தது. 1934 இவர் பையத் செய்தார். இவரது பாட்டனாருக்கு நிர்வாகத்தில் நல்ல அனுபவம் இருந்தது. எனவே ஹலிஃபத்துல் மஸீஹ் சானி அவர்கள் சிந்து பகுதியில் உள்ள நிலத்தை ஆரம்பத்தில் இவரது நிர்வாகத்தில் தந்திருந்தார்கள். நாசிராபாத், மஹ்மூதாபாத் மற்ற மாநிலத்திலும் கண்காணிப்பாளராக இருந்தார். இவரது பாட்டனார் பிறகு 1942 ஜமாத்திற்கு மாநிலத்திலிருந்து தமது நிலத்தை திருப்பி வாங்க வேண்டியிருந்தது. 21 டிசம்பர் 1966 இவரது பாட்டனார் அப்துல் ஹக் நூர் சாஹிபையும் ஷஹீதாக்கிவிட்டார்கள். அப்போது மக்சூத் சாஹிபுடைய வயது 12 இருந்தது. இவர் தமது பாட்டனாரின் ஷஹாதத்தை கண்ணால் கண்ட சாட்சியாவார்.
நான்காவது ஹலிஃபத்துல் மஸீ ரஹ்மஹுல்லா அவர்கள் பழைய சஹீதுகளை பற்றி குறிப்பிட்டு ஹுத்பா தரும்போது ஷுஹதாக்களின் லிஸ்டில் ஜூன் 1999 இவரது பாட்டனாரை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். 1983 வரை மக்சூஸ் சாப் குரூண்டியில் இருந்தார்கள். பிறகு ரப்பாவுக்கு ஷிஃப்ட் ஆனார்கள். 15 வருடமல்ல 26-27 வருடமாக அங்கு இருந்தார்கள். ரப்வாவுக்கு சென்றதும் ராஜா நசீர் சாவுடைய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார். அவரது பொறுப்பில் சிந்து பகுதியின் சேல்மேனாக சென்று வந்தார். ஒவ்வொரு மாதமும் செல்வார்கள். மருந்துகளை விற்பதற்கும் ஆர்டர் எடுக்கவும் செல்வார்கள். கூறுகிறார், கடந்த 27 பிப்ரவரியில் இருந்து சுற்றுப்பயணத்தில் இருந்தார். ஷஹாதத்தான நாளான 7 மார்ச் 2012 அன்று சுமார் 11 மணிக்கு நவாப் ஷா வந்தார். அங்கு மாலை 3:30 மணிக்கு நவாப் ஷாவின் பிரபல பஜாரான மோனி பஜாரில் அடையாளம் தெரியாத சிலர் 2 மோட்டார் பைக்கில் வந்து நின்று இவரை மறித்தனர். இவர் மீது சுட்டார்கள். அதனால் இவருக்கு ஷஹாதத் ஏற்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். போலீஸ் சடலத்தை எடுத்து சென்றது, போஸ்ட்மார்ட்டம் செய்தது. நாம் அறிந்திருப்பது போன்று இந்த 10 நாட்களுக்குள் நவாப் ஷாவில் இது 2வது ஷஹாதத் ஆகும். மர்ஹூம் மூசியாக இருந்தார். ஷஹீத் மர்ஹூமுடைய மனைவி கூறுகிறார், மர்ஹூம் 2 நாட்களுக்கு முன்பு தமக்கு மிரட்டல்கள் வருவதாக கூறினார். மேலும் ஒரு ஹிந்து டாக்டருடைய கடைக்கு மருந்து சப்ளை செய்ய சென்றபோது அக்கொடியவர்கள் அந்த ஹிந்து டாக்டரையும் மிரட்டினர். இனி இந்த மிர்சாயி உமது கடைக்கு வந்தால் உம்மையும் அந்த மிர்சாயையும் கொல்வோம் என்று மிரட்டினர். பிறகு இவரது மனைவி கூறுகிறார், மர்ஹூம் நல்லொழுக்கம் உள்ளவர், தொழுகையில் பேணுதல், முறையாக நபில் தொழுபவர், ஜமாத்துடன் தொழுபவர், பொருள் தியாகத்தில் ஆர்வத்துடன் பங்கெடுப்பவர். தமது மனைவியின் சந்தாவையும் இவ்வருடம் தானே கொடுத்துவிட்டார். சுற்றுப்பயணம் செல்லும் முன் தமது சந்தாவை முழுமைப்படுத்திவிட்டே சென்றார். இறைவன் பக்கம் அழைக்கும் ஆர்வத்தை தமது பாட்டனாரிடமிருந்து வாரிசுரிமையாக பெற்றிருந்தார். பயணத்தின் போது ஜமாத் லிட்ரேச்சர்களை கையில் வைத்திருப்பார், விநியோகிப்பார். செயலாக்கமுள்ள தப்லீக் செய்து வந்தார். இந்த தப்லீகின் காரணத்தினால்தான் நிச்சயமாக அவருக்கு எதிர்ப்பு உருவாகியிருக்கலாம். சில நாட்கள் சென்றாலும் பஜாரில் அவரது அறிமுகம் இவர் அஹ்மதி என்ற அடிப்படையில் இருந்தது. அறிமுகமானதும் மக்களுக்கு லிட்ரேச்சர்களை தந்து விடுவார். மிகவும் இனிய சுபாவம், அன்பு காட்டுபவர், சுத்தத்தை விரும்புபவர், படைப்பின சேவைகளில் ஆர்வத்துடன் பங்கெடுப்பார். தேவையுள்ளவர்களுக்கு இலவசமாக கூட மருந்துகள் கொடுப்பார். ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம், அதுபோன்று திருக்குரானுடனும் சிறப்பான நேசம் இருந்தது. இவரது மனைவி மேலும் கூறுகிறார், ஒருமுறை நான் மக்சூஸ் சாப்பிடம் சொன்னேன், நாமும் உயிர் தியாகிகளின் குடும்பத்தில் இணைய முடியுமா? அப்போது அவர்கள், ஏன் முடியாது, இறைவன் தேர்ந்தெடுத்தால் நாமும் அதில் சேர முடியும் என்று பதிலளித்தார்கள். அவரது மனைவி ரஷீத் ஷவுகத் சாஹிபா அவர்களை விட்டு சென்றுள்ளார். அவருடன் 3 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனர். மகன் இங்கு மான்செஸ்டரில் இருக்கிறார், கல்யாணமாகாதவர். மகள் ஒன்று திருமணமாகி அமெரிக்காவில் உள்ளார். இன்னொருவர் ரப்வாவில் ஆசிரியராக உள்ளார். அல்லாஹ் மர்ஹூமுடைய தகுதியை உயர்த்துவானாக, உறவினர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக, எதிரிகளை பிடிக்க விரைவாக ஏற்பாடு செய்வானாக. 2வது ஜனாசா ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழுவேன். அவர் ஹாஜரா பேகம் சாஹிபா மேஸ்திரி முகமது ஹுசைன் சாப் தர்வேஷ் காதியானுடைய மனைவி. இவர் மார்ச் 4-5 தேதிகளின் மத்திய இரவில் 79வது வயதில் வஃபாத் ஆகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் முன்ஷி அப்துல் ரஹீம் சாப் ஃபானி அம்ரோஹாவினுடைய மகள் ஆவர். 1950 காதியானில் தங்குவதற்காக ஹிஜ்ரத் செய்து காதியான் வந்தவர். மர்ஹூமாவிற்கு 1951 திருமணம் நடந்தது. கணவருடன் சேர்ந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். பெரிய குடும்பமாக இருந்தாலும் 5 பையன்கள் 5 பெண்களாக 10 குழந்தைகள் இவருக்கு. அவர்களை நல்ல முறையில் பரிபாலனம் செய்து வந்தார், தர்பியத்து வழங்கினார். பிள்ளைகள் அனைவரும் திருமணமாகிவிட்டனர். மர்ஹூமா மூசியாவார். பெஷ்தி மக்பரா காதியானில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அல்லா தலா மர்ஹூமாவிற்கு மக்ஃபிரத் வழங்குவானாக, தகுதிகளை உயர்த்துவானாக, தனது திருப்தியின் ஜன்னத்தில் உயர் தகுதியை வழங்குவானாக. இவரது உறவினர்களுக்கு அழகிய பொறுமையை வழங்குவானாக, பொறுமையை வழங்குவானாக, பொறுமையை வழங்குவானாக, பொறுமையை வழங்குவானாக, பொறுமையை வழங்குவானாக, பொறுமையை வழங்க
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر